ஆடு மாடு விட இன்னும் குனிஞ்சி சாஷ்டாங்கமா படுத்தாதான் கால்ல தலைப்படும். குனிஞ்சே ஒருத்தன் கால்ல தலைப்பட்டுச்சுன்னா அது ஆர்பி உதயகுமார். தமிழகத்தினுடைய ஒரு மூத்த தலைவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியதானே? அதற்கு நான் பதில் சொல்லலாமா என்று முதலமைச்சர் உதாசீனப்படுத்தி விட்டாரே. உலகத்திலே மிகப்பெரிய விளக்கெண்ணெய் யாருன்னு கேட்டா டாக்டர் ராமதாஸ் தான். அம்மையார் ஜெயலலிதாவை வெள்ள பண்ணி என்ன கட்சி வள்ளிக்கு அந்த அம்மா வச்சு செஞ்சிச்சு. இப்போ நீ ராமதாஸுக்கு உதயகுமார் ஜெயின் சக்கு ஜாலரா அடிக்கிற. மயிர்குமார், உதயகுமார், நீயா இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், உன்னை வந்து பாக்குறது நான் அவமானமா கருதுறேன். நண்பர்களே வணக்கம். குடியாத்த குமரன் பேசுறேன். நம்ம முன்னாள் அமைச்சர் அதிமுக எம்எல்ஏ ஆர்பி உதயகுமார் தெரியுதா? ஆர்பி உதயகுமார்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஞாபகம் இருக்கா? ஆடு மாடு விட இன்னும் குனிஞ்சி அப்படியே இப்படி சாஷ்டாங்கமா படுத்தாதான் கால்ல தலைப்படும். குனிஞ்சே ஒருத்தன் கால்ல தலைப்பட்டுச்சுன்னா அது ஆர்பி உதயகுமார். யாருக்கு அவ்வளவு குனிஞ்சான்னா சசிகலாக்கு ஆர்பி உதயகுமார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒருத்தர் கால்ல போய் தலை இப்படி நெத்திப்படுதுன்னா சாஷ்டாங்கமா உளுந்துடணும். உளுந்து இப்படி உழுந்தா நெத்திப்படும். ஆனா இப்படி குனிஞ்சதுல டிஃபரெண்ட். இப்படி என்ன கூட தலைமுடி இல்ல. இப்படி குனிஞ்சி தலை நெத்தி பட்டுச்சு சசிகலா கால்ல. அப்படியே அங்க பிரதர்சனம் சுத்தி வந்து புள்ளியாருக்கு இப்படி போட்டுக்கிற மாதிரி சசிகலாவுக்கு ஜெயலலிதா போட்ட கூட தப்பு இல்லை. அந்த அம்மா போட்டாலும் தப்பு இல்லை. சசிகலாவுக்கு போட்டு ஆர்பி உதயகுமார் முன்னாள் ரொம்ப தங்கமான மனுஷன். நான் ஏற்கனவே சொன்னேன், கூகுள் பே நம்பர் சொல்ல ஒரு 50 ரூபாய் அனுப்புற சேவிங் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்பி உதயகுமார் ஆவேசமா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டுக்கிறாரு ஐயா. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஹா, தமிழகத்தினுடைய ஒரு மூத்த தலைவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டியதானே? அதற்கு அவருக்கு வேலை வெட்டி இல்லை. அவர் எதனா கேள்வி கேட்பார், அறிக்கை விடுவார். அதற்கு நான் பதில் சொல்லலாமா என்று முதலமைச்சர் உதாசீனப்படுத்தி விட்டாரே. அதே போல்தான் எங்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் எதனால் கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்லாமல் உதாசீனப்படுத்துகிறாரே. என்ன முதலமைச்சர் இவர்? விளக்கண்ண முதலமைச்சர்னு இந்த விளக்கண்ண சொல்றோம். என்ன சொல்றது? உலகத்திலே மிகப்பெரிய விளக்கெண்ணெய் யாருன்னு கேட்டா எங்க அண்ணன் எடப்பாடியார் தான். உலகத்திலே பெரிய விளக்கெண்ணெய்னா எங்க அண்ணன் எடப்பாடியார் தான். அதை விட மிகப்பெரிய விளக்கெண்ணெய் யாருன்னு கேட்டா நீ உதயகுமார். எங்க முதலமைச்சரை பார்த்து விளக்கண்ணன். ஆமா, இப்ப என்ன திடீர்னு ராமதாஸ் மேல பாசம் வந்துட்டு விளக்கெண்ணெய் வாங்கி போயிட்டீங்க ஒருத்தருக்கு? இத்தனை நாள் ராமதாஸ் திட்டினவங்க, இத்தனை நாள் அன்புமணியை திட்டினவங்க, இப்போ வந்து ராமதாஸ வந்து ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லாம அவருக்கு தான் வேலை வெட்டி இல்ல, அறிக்கை விட்டுனா இருப்பாரு, அதுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல, நமக்கு என்ன வேலை இல்லையான்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இது எப்படி இது முதலமைச்சர் இப்படி எதிர்கட்சிகளை உதாசீனம் செய்கிறாருன்னு ராமதாஸுக்கு பார்ட்டியாலிட்டி பண்றதுக்கு என்ன இப்ப அவசியம்? ஓ, இப்போ உங்களது செல்ஃப் எடுக்கல. என்ன சொல்றது? இப்போ உங்களது செல்ஃப் எடுக்கல. இப்போ உங்களது செல்ஃப் எடுக்கல. எந்த கட்சி கூட்டணி கட்சி இல்ல. தேமுதிக ஒண்ணுதான் இருக்குது. என்ன சொல்றது? மரியாதைக்குரிய அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது ஒரு வாக்கு வங்கி இருந்துச்சு. அவர் இருக்கும்போதே அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர் கட்சியுடைய வாக்கு வங்கி எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. பாவம் நல்ல மனுஷன். எப்பவுமே நான் விஜயகாந்தை திட்டதில்ல. நல்ல மனுஷன். என்ன? அந்த அம்மா தவறான வழிக்கு கொண்டு போய் அவர் மன உளைச்சல்ல பாவம் இறந்தே போயிட்டார் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். இப்போ அதுக்கு வாக்கு வங்கியே கிடையாது. விஜயகாந்த் கட்சிக்கு இப்போ ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு இருந்தா பெரிய விஷயம். விருதுநகர்ல அவங்க பையன் ஓட்டு வாங்கினாருன்னா அது அவருக்கு கிடைச்ச அனுதாப ஓட்டு. மற்றபடி 234 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு இருந்தா பெரிய விஷயம். 1000 ஓட்டு, 500 ஓட்டு, 600 ஓட்டு, 700 ஓட்டு தான் இருக்கும் விஜயகாந்த் கட்சிக்கு. அந்த கட்சி மட்டும்தான் உங்களோட இருக்குது. வேற எந்த கட்சி இல்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு தொகுதியிலும் ஜெயிக்கல. பல தொகுதியில டெபாசிட் காலி. பிஜேபி கட்சியெல்லாம் வந்தீங்க. என்ன உட்கட்சி பிரச்சனை. ஒரு பக்கம் தாம்மா சசிகலா, அதுவும் தீபாவளிக்கு 2 கோடி கொடுக்குது. நீயும் 2 கோடி கொடுக்குற. ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஒரு பக்கம் ஒரு ஓ பன்னீர்செல்வம். இப்போ வாக்கு வங்கி இல்ல. எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிற வாய்ப்பு இல்ல. சரி, பாட்டாளி மக்கள் கட்சியே இழுத்துடலாம் அன்ட்டு டாக்டர் சப்போர்ட் பண்றீங்களா? ஓ, அந்த டாக்டர் ராமதாஸ் தான் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை வெள்ள பண்ணின்னு சொன்னாரு. உதயகுமார் சொல்றேன். அந்த ஆளு என்ன சொல்றது? இதே டாக்டர் ராமதாஸ் தான் அம்மையார் ஜெயலலிதாவை வெள்ள பண்ணி என்ன கட்சி வள்ளிக்கு அந்த அம்மா வச்சு செஞ்சிச்சு. அதனாலதான் மரவெட்டிங்கன்னு சட்டமன்றத்துல சொல்லிச்சு. உங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டயர் நக்கின்னு பேர் வச்சது யார் தெரியுமா? நாமகரணம்.
பேர் சுற்றும் விழா. எடப்பாடியாருக்கு டயர் நக்கின்னு ஒரு பேர். எல்லா கார்ட்டூன் படத்துல ஜெயலலிதா கார் டயர் அப்படி நக்கற நாக்குல பெருசா நக்கற மாதிரி எடப்பாடி கார்ட்டூன் போடுவாங்க. என்ன அது ராமதாஸ் சொன்னதை நான் சொல்ல வரேன். எடப்பாடியாருக்கு டயர் நக்கின்னு பேர் யார் தெரியுமா? இந்த ராமதாஸ் தான். மீண்டும் அதிமுகவோடு கூட்டணி சேர மாட்டேன். அதிமுகவோடு கூட்டணி சேருவது பெற்ற தாயுடனும் உடன் பிறந்த சகோதரியுடனும் உடலுறவு கொள்வதற்கு ஈடாகும்னு சொல்லிட்டு அப்புறமா அன்னைக்கு சூழ்நிலைக்கு அம்மா ஒரு பெரிய அமௌண்ட் கோடி கணக்குல லாரியை அமிச்ச உடனே உங்கள்கிட்ட வந்து கூட்டணி சேர்ந்து உங்களையும் காலி பண்ணி அந்த ஆளும் காலி பண்ணி அப்புறமா ஜெயலலிதாவை கடுமையா விமர்சனம் பண்ணது யாருன்னு கேட்டா இதே ராமதாஸ் தான். இந்த எம்பி எலெக்ஷன்ல நைட்டு உங்கள்கிட்ட பேசி கூட்டணி முடிச்சாச்சு. மிஸ்டர் சி வி சண்முகம் 500 கோடி கொடுத்தாரு ராமதாஸ்க்கு. மிஸ்டர் சி வி சண்முகம் ராமதாஸ்க்கு 500 கோடி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. 500 கோடி வாங்கி வச்சுக்கிறார். காலையில நான் தம்பி ஆடு அண்ணாமலை வந்து மேட்டரை முடிச்சிட்டேன். அதிமுக கிட்ட போறியா? எவ்வளவு கொடுத்தாங்க? 500 கோடி. நான் 1000 கோடி தரேன். அப்புறமா இன்னொன்னு, உன் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது முறைகேடா மருத்துவக் கல்லூரியில பல 1000 கோடி ஊழல் பண்ணிட்டுக்கிறான். திரும்பி உள்ள போட்டுருவோம் ஜாகிரதை. அவங்க அதுக்கு கூட பயப்படல. ஜெயிலுக்கு போறது ஊழல் வழக்கு கூட. இங்க 500, இங்க 1000. 500 பெருசா, 1000 பெருசா? 1000 கோடி. 1000 கோடி வாங்கி நைட்டு உங்ககிட்ட எடப்பாடியார்கிட்ட சி வி சண்முகம் மூலியமா கூட்டணி பேசிட்டு காலையில பிஜேபி போயிட்டாங்க. இப்போ நீ ராமதாஸுக்கு உதயகுமார் ஜெயின் சக் ஜெயின் சக் ஜெயின் சக் ஜெயின் சக்கு ஜாலரா அடிக்கிற நம்ம கிட்ட வந்துருவாங்கன்னு. நீ அதுக்கு அந்த ஆளுக்கு ராமதாஸுக்கோ அன்புமணிக்கோ பாமகவோ நீ நீ சப்போர்ட் பண்ணி அறிக்கையெல்லாம் கொடுத்தாவில்ல. దబ్బిస్తే చాలు పన్ని జరుగుతుంది. పైసా పైసా காமோகையா மணிமன் மணிமன் என்னது துட்டு காசு மணிமணியா பொட்டி கொடு சார். அவரை நாங்க திட்டோன்னு நீ வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி முதலமைச்சர் மதிக்கலையே ஆஹா ஓன்னு சப்போர்ட் பண்றதுனால உங்ககிட்ட வந்துட மாட்டாருன்னு நினைக்காத. எல்லாரும் பேரம் பேசுவாங்க. எல்லாரோட யார் அதிகமா துட்டு கொடுக்குறீங்களோ அவங்கள்ட்ட வந்துடுவாங்க. அது கூட நம்ப முடியாது. அதிகமா துட்டு வாங்கி கூட்டணி கையெழுத்தெல்லாம் போட்டு எலெக்ஷன் நேரத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது உங்களோட யாருன்னா துட்டு அதிகப்பட்டா அங்க போயிடுவாங்க அப்பனும் புள்ளியும். அதனால உதயகுமார் சொல்றேன், துட்டு ரெடி பண்ணிக்கோ. பாமக கூட்டணி வேணும்னா என்ன? அதனால ராமதாஸ சப்போர்ட் பண்றேன். எப்படி முதலமைச்சர் வந்து பேசலான்னு. யோ நீங்க எல்லாம் சோத்துக்கு உப்பு போட்டா சாப்பிடுறீங்க. நீ அதிமுக கட்சி, பெரிய கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, ஜெயலலிதா அம்மா கட்டி காப்பாத்தின கட்சி. ஜாதி பார்க்காத நீங்க எல்லாம் வந்து சமத்துவம் தானே இருக்கிறீங்க. எல்லா ஜாதிக்கார் இருக்கிறாங்கல்ல அதிமுக, எல்லா ஜாதிக்கார். இந்த ஆளு உன்ன சொன்னா என்ன, ஒரு தமிழனை சொன்னா என்ன, உன்னை வந்து பாக்குறது அவமானமா இருக்குதுன்னு இதே ராமதாஸ் எங்க தலைவர் தளபதியை சொன்னும் போது அப்ப அதெல்லாம் உங்களுக்கு கண்டிக்க தெரியலையா? அது எவனா இருக்கட்டும், அது சீமானா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், அக்கா தமிழிசையா இருக்கட்டும், வானதி சீனிவாசனா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், மயில்குமார், உதயகுமார், நீயா இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், உன்னை வந்து பாக்குறது நான் அவமானமா கருதுறேன் அண்ணு ஒரு முதலமைச்சர் சொல்லும் போது அது உங்களுக்கு அசிங்கமா தெரியல? எப்பயாவது எடப்பாடியார வந்துட்டு தலைவர் தளபதி சொல்லிக்கிறாரா ஒன்னு வந்து பாக்குறத நான் அவமானமா கருதுறேன்னு? அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சரா இருக்கும் போது தளபதி சொல்லிக்கிறாரா ஒன்னு வந்து பாக்குறத நான் அவமானமா கருதுறேன்னு? கார்கில் பணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா போய் பணம் கொடுத்தாங்க. ஜெயலலிதா கிட்ட போய் தளபதி, ஆனா போன உடனே அந்த அம்மா உள்ள கூப்பிட்டாங்க. ராமதாஸ் 2 மணி நேரம் உட்கார வச்சு பார்க்க முடியாது துரத்தி விட்டாங்க. ஆனா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அப்பா எப்படிங்கிறாருன்னு பணம் வாங்கிக்கினாங்க. திமுக சார்பா அம்மையார் ஜெயலலிதா கிட்ட கொடுத்துட்டு வந்தோம். இந்த ராமதாஸை துரத்தி விட்டாங்க உங்க அம்மா. இந்த ஆள் என்ன பேச்சு பேசினார்? ஒரு முதலமைச்சர் பாக்குறது அவமானமா இருக்குதுன்னு சொன்ன போது உங்களுக்கு கண்டிக்க தெரியல. எல்லாம் யாரெல்லாம் ராமதாஸ் சப்போர்ட் பண்ணி அறிக்கை விட்டீங்களா அத்தனை பேரும் கேக்குறேன். ஒரு முதலமைச்சர் ஒண்ணு வந்து பாக்குறதுக்கு அவமானமா எதை வச்சு இருந்தாலும் சொல்றான் அவமானமானு? அவங்க சமுதாயத்தை அடையாளப்படுத்துறியா? இதை தாண்டி இன்னொன்னு சொன்னார் இருந்தாலும் ராமதாஸ் விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல 10,000 பேர் கோடி இல்ல அந்த சமுதாயத்துக்கார இந்த நாட்டுல தொடர்ந்து ஆட்சி செய்றாங்க. இவன் சமூக நீதி காவலர், சமூக நீதி போராளியா. 10,000 பேர் கூட இல்ல. இவ்வளோ ஜாதி வெறி பிடிச்சி ஜாதி சண்டை ஓட்டுனுக்கிற இந்த ஆளுக்கு நீ சப்போர்ட் பண்ற எலெக்ஷனுக்காக, ஓட்டுக்காக. ஒண்ணு சொல்றோம் உதயகுமாருக்கு, நீ தளபதி வந்து இவரை வந்துட்டு இப்படி சொல்லலாமா? வேலை வெட்டி இல்ல, அந்த ஆள் அறிக்கை விடுறோம், அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, இப்படி சொல்லலாமா அன்ட்டெல்லாம் அப்படி சொல்லி நீ சப்போர்ட் பண்ண தேவையில்ல. துட்டு ரெடி பண்ணிக்கோ. துட்டு ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் அங்க கொடு. நாமினேஷன் தாக்கல் பண்ற வரைக்கும் துட்டு குத்துனே இருக்கும். குத்துட்டு வந்துட்டீங்கன்னா நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு துட்டு குத்துட்டா கூட கூட்டணி மாறிடுவாங்க. எலெக்ஷன்ல அந்த நாமினேஷன் எல்லாம் பிக்ஸ் ஆகி ஓட்டுல வேட்பாளர் அறிவிச்சு வேட்பாளர் ஓட்டு கேட்கறான் பார், அது வரைக்கும் துட்டு குத்துனே இருக்கும். நீ வேட்பாளர் அறிவிச்சு கூட வந்தாலும் மாறிடுவார். பிரச்சார கூட்டம் ஏறி பேசிட்ட பிறகு வரைக்கும் தம்பாதீங்க. அது வரைக்கும் துட்டு குத்துனே உங்க கூட இருப்பார். இந்த அறிக்கை விடுறதெல்லாம் வேஸ்ட். தப்பு. துட்டு ரெடி பண்ணிக்கோ. நன்றி, வணக்கம்.